அனைவருக்கும் வணக்கம். இன்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பு ஒன்று கூறப்பட்டுள்ளது. அந்த அதிரடியான தீர்ப்பு என்பது திராவிட கும்பல்களுக்கு உச்சந்தலையில் செருப்பிட்டு அடிச்சது மாதிரி அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 13 ஆண்டுகளுக்கு மேலாக நடிகை விஜயலட்சுமியை வைத்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் மீது தொடர்ந்து அவதூறு வழக்கு. அவர் பாலியல் குற்றவாளி, அரசியல் மோசடி, அவரை தூக்கில் போட வேண்டும், அவரை சிறைப்படுத்த வேண்டும், அவரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும், இன்று கைது செய்யப்படுவார். இதுதான் வலைதளங்களை தொடர்ந்து பார்த்தாலே இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து இங்க எந்த செய்தியும் இல்லை. அந்த கால சூழல், அந்த அரசியல் வளர்ச்சி என்பது நாம் தமிழர் கட்சிக்கு பெரும் வளர்ச்சியாத்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது இந்த விதத்திலும் இது தொய்வு கிடையாது. ஏன்னா எல்லா மக்களும் பாக்குறாங்கல்ல, பெண்களும் சாரசாரியா பாக்குறேன், இளைஞர்களும் பாக்குறேன். இது ஒரு தேவையில்லாத வழக்கு. இந்த வழக்கு ஏன் இவ்வளவு வேகத்துல இதை ஏன் அப்படி கொண்டு போகணும்னா, அப்ப நாம் தமிழர் கட்சி அந்த விஜயலட்சுமி என்ற அந்த கடைசி நம்பிக்கையை வைத்து எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படிங்கிறதே அவங்களுடைய பார்வை. ஆனா அது எடுபடலை. உச்ச நீதிமன்றமே அது இடைக்கால தடை வச்சிருச்சு, இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்னு. ஆனா இதை வச்சுதான் தொடர்ந்து படம் காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறதுக்காகத்தே நாம் தமிழர் கட்சி அவங்களே முன் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க. அப்போ உயர் நீதிமன்றம் இன்னைக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இல்ல இது அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு சாதாரணமா தள்ளுபடி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது நம்ம அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போறோம். அப்போ உச்சநீதிமன்றத்துல இது இடைக்கால தடை விதிச்சு உச்சநீதிமன்றம் ஒரு செருப்பு அடிச்சமான ஒரு பதிவு. அப்ப நாம் தமிழர் கட்சியை வைக்கிற தர்க்கம், அந்த கொள்கை, அந்த கோட்பாடுகளை எதிர்கொள்ள முடியல. அப்ப இன்று இருக்கிற இந்த திராவிட கும்பல்கள், அதற்கு துணையா நிற்கிற அந்த இன அழிப்பை கைகொண்ட அந்த காங்கிரஸ் கட்சி, அதற்கு துணையாக உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள், கடந்த காலங்கள்ல பார்த்துட்டீங்கன்னா 80 காலகட்டத்தில் 90 சீட்டு வாங்கிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சி மண் சார்ந்த மார்க்சியம் இல்ல. உங்களுக்கு பிறகு வந்த இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டுகள்ல 38 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கு. நான் நீங்க இன்னும் எவன்டையாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்த 2 கம்யூனிஸ்ட் அண்டி ஒண்டி ஏச்சு அப்படியே யாருக்காவது முட்டு கொடுத்தே வாழ வேண்டிய கால சூழ்நிலை உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு. நீ வெக்கம் இல்லாம இன்னைக்கு 6 சீட்ல நிக்கிற. 90 50 ஆயிடுச்சு, 50 40 30 10 6 ஒண்ணுமே கிடையாது. தனிச்சு நின்று கம்யூனிஸ்ட் கட்சி ஒத்த தொகுதியில நீ ஒரு டெபாசிட் வாங்கியிருக்க பார்ப்போம். கட்டுத்தொகை திருப்பி வாங்க முடியாம தனித்து நின்று கம்யூனிஸ்ட் கட்சி டெபாசிட்டோட வாங்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த இடத்துல கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்குது கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு என்ன இருக்கு? பாலியல் குற்றவாளின்னு அண்ணன் சீமான சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? முதல்ல நீங்க என்ன கொள்கை கோட்பாட்டுல நீங்க சரியா இருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு கேள்வி இருக்கு, சொல்லுங்க பார்ப்போம். நீங்க தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் வறண்டு அங்க உள்ள விவசாயிகள்லாம் முல்லை பெரியார் ஒரு சொட்டு தண்ணியாவது குடுன்னு சொல்லும் பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்த முடிவு என்ன? உங்களுக்கு பதில் இருக்கா? நீங்க எந்த விவசாயிக்கு துணையா நின்ற? இந்திய பெருந்தேசம் முழுக்க நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க மலையாளிக்கு துணை நின்றீங்களா? இந்த மண்ணின் மக்களாகிய தமிழர்களுக்கு துணை நின்றீங்களா? கிடையாது. டெல்டா மாவட்டங்கள் வறண்டு தோண்டிய கிணற்றிலே விவசாயிகள்லாம் தூக்குலிட்டு செத்து விழுந்தானே, உழவன் ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாது. கர்நாடகத்துக்காரன் ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாது. நீ காலை வச்சு படுறான். நான் அப்ப காவேரி நதிநீர் பிரச்சனையில இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன நிலைப்பாட்டுல இருந்தீங்க? இந்த தமிழ் மண்ணில் தமிழர்களுக்காக நீ துணை நின்றதா இருக்குதா? அங்க உள்ள கம்யூனிஸ்ட் நீ காவேரியில விடக்கூடாதுன்னு நீ அங்க போராடுற. இங்க இதே இடத்துல தஞ்சை தரணியில இந்த பகுதியில தாய் தமிழர்களுக்கு இங்க தண்ணி விடணும்னு கம்யூனிஸ்டுகள் போராடுற. இதுலயே ஒரு இரட்டை வேடம், உன் நாடகம் எல்லாமே இங்க புரிஞ்சுக்கிறது. அதே நேரத்துல அங்க மலையாளி முல்லை பெரியாறுல தண்ணி தர முடியாதுங்கிற அந்த கம்யூனிஸ்டுகள், அங்க உள்ள கம்யூனிஸ்டுகள் தண்ணி எந்த விதத்துல முல்லை பெரியாற்றுல ஒரு சொட்டு தண்ணி கூட நாங்க திறந்து விட முடியாது அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் உங்க நிலைப்பாட்டுல இருக்க. அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு தண்ணி வேணுங்கிற. அப்ப இதுலயே உன்னுடைய இரு வேஷங்கள், உன்னுடைய இரட்டை நாடகம், இரு வேடங்கள் மக்களிடையே எடுபடல. இலங்கை தேசத்துல தனியிலமே ஒரே தீர்வு என்று மக்கள் போராடும் பொழுது கம்யூனிஸ்டுகள் நீங்க எடுத்த கொள்கை முடிவுகள் என்ன? அது ஏதாவது இந்த இடத்துல பதிவு செய்ய முடியுமா? இல்ல. எந்த இடத்துலையும் கோட்பாடுகள் சார்ந்து, சித்தாந்தங்கள் சார்ந்து, மண் சார்ந்த மார்க்சியம் சார்ந்து கம்யூனிஸ்டுகள் இல்லை. என்கிட்ட நமக்கு ஒரு 4 சீட்டு 3 சீட்டு கிடைச்சா போதும், எவனவாது அண்டி எவனவாது ஏற்று பொழைச்சு நம்ம வாழணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நீ பாலியல் குற்றவாளின்னு அண்ணன் செந்தமிழன் சீமான சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? தர்க்கம் பண்ண முடியுதா? விஜயலட்சுமியை தவிர்த்து நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்பாடுகள்
சித்தாந்தங்களுக்கு எதிராக உங்களால வந்து தர்க்கம் பண்ண முடியல. அப்ப இதனால வந்து விஜயலட்சுமி வச்சு அவரை வீழ்த்துறதுக்கான வேலை திட்டத்தை பண்ணீங்க. மூக்க உடைச்சு விட்டுருச்சு உச்ச நீதிமன்றம். அதானே நடந்தது. அந்த அம்மையார் காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுதா அவர்கள் பாலியல் குற்றவாளி. 3 லட்சம் உறவுகளை வந்து துடிக்க கொலை செஞ்சு 3 லட்சம் உறவுகளை கொன்று குவித்தத இந்த மண்ணில் இந்த மக்கள் மறந்துடுவானா? அம்மையார் ஜோதிமணி அவர்கள் பாலியல் குற்றவாளி. படகுகளை உடைக்கும் பொழுதும், மீனவர்களை வந்து சிறைப்படுத்தும் பொழுதும், அவர்களை சித்திரவதை செய்யும் பொழுதும், 800க்கும் மேற்பட்ட மீனவர்களை வந்து வெட்டி சுட்டு வங்கக்கடல்ல வீழ்த்தும் பொழுது, அப்ப உங்களுடைய காங்கிரஸ் கட்சி என்ன முடிவு எடுத்துச்சு? தர்க்கம் பண்ண முடியல, விஜயலட்சுமி வச்சு வீழ்த்துறதுக்கான வேலை திட்டத்தை பண்றீங்க. உச்ச நீதிமன்றம் மூக்கு உடைச்சிருச்சு. இன்னும் இந்த வழக்கை வந்து உச்ச நீதிமன்றமே தள்ளுபடி போகுது. இதுக்கு காலம் எப்போதெல்லாம் தேவை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் தனக்கான வேலை செய்யும். நன்றி.